நீலா என்ன யோசனை? ஒன்றும் இல்லை. நான் சாதாரணமாக யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அது உங்களுக்கே உனக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு தப்பு பண்ணதில்லை. ஆனால் நீ காத்தால உன்னை ட்ரீட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இப்போ உன்கிட்ட கேட்குறேன் பழையப்பா, என்னை மன்னிச்சுடு. இதுக்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்கல. ஆமா, காலேஜ்ல உன் பேர் நீலு தானே? ஆமா. எப்போ நீலாம்பரி ஆச்சு? வெறும் நீலாம்பரி இல்ல, நல்ல மாங்குடி நீலகண்ட நீலாம்பரி. அதாவது காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஸ்டைலா ஷார்ட்டா நீலுன்னு பேர் வச்சிருந்தேன். அப்புறம் லா படிச்சு கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது எல்லாரும் பேரை பார்த்தே பயப்படணும் இல்லையா? இந்த பிரதிவாதி படுவாய்ங்கிற அன்னங்காச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசுவாமி, இவெல்லாம் எப்படி பேரை வச்சிருந்தா? அவளை மாதிரி வருவோமோ இல்லையோ, பேராவது வர மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஆமா, இந்த கலர் உனக்கு ரொம்ப சூட் பண்றது. மல்டி கலர். காலேஜ்ல யங்கா ட்ரிம்மா இருப்ப, இப்ப நல்லா மசிலோட. ஐ லைக் இட். தேங்க் யூ வெரி மச். ஆமா, அதே மாதிரி லூஸ் ஹேர் கூட ரொம்ப நல்லா காலேஜ்ல பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா, உனக்கு பிடிச்ச லூஸ். காலேஜ்ல ரெண்டு பேரும் லூஸ் மாதிரி ஆஞ்சிருந்தோம்ல. ஆமா, காலேஜ்ல உன் பேரு அலெக்ஸ் பாண்டியன் தானே? எப்ப படையப்பாவா மாறிது? இவன் முதலே தெரியும் எனக்கு பெரிய ரஜினி ஃபேன். அப்பப்போ பேரை மாத்திட்டு அந்த மாதிரி நினைச்சது தான் படையப்பாங்கிற பேர். இப்ப கூட பையன் பேரை மாத்திக்கோ சொல்லுவான். அப்படியா? என்னன்னு? கட்டப்பா. சரி, விஷயத்துக்கு வருவோமா? பரவாயில்ல. அதாவது காலேஜ்ல நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணோம். ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியாம ஆயிடுது. அட்லீஸ்ட் நம்ம குழந்தைலாவது ஒண்ணு சேரட்டும்னு பாக்குறேன். சோ அடுத்த வாரமே ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமா? இனிமே நீலான்னு கூப்பிடக்கூடாது, சம்பந்தின்னு கூப்பிடணும்.